சிம்பிளா, ஈஸியா 10 நிமிஷத்துல புளிக்குழம்பு பண்ண போறோம். அதுவுமே சின்ன வெங்காயத்தையும், பஜ்ஜி மிளகாயும் வச்சு பண்ண போறோம். கிட்டத்தட்ட ஒரு 4 டேஸ் வரைக்குமே இது கெட்டுப் போகாது. இது சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகும். நீங்க பொங்கல் கூட செய்யலாம். இதுக்கு சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பஜ்ஜி மிளகாய் இதெல்லாம் எடுத்துக்கலாம். இதனோட விதைகள ரிமூவ் பண்ணிறலாம். ஏன் அப்டின்னா, இது காரமா இருக்கும். குழந்தைகளுக்கு குடுத்தா சாப்பிட மாட்டாங்க. அதனோட விதைகள் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா, நீங்க திரும்ப ஒரு தடவ வாஷ் பண்ணிடுங்க. இதுக்கப்புறமா இத முழுசாவும் போடலாம். அப்படி இல்ல அப்படின்னா, சின்ன சின்னதா இந்த மாரி ஸ்லைஸ் பண்ணியும் போடலாம். இது டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். இது பஜ்ஜிக்கு மட்டும் இல்லாம, எல்லா கிரேவிக்குமே நல்லாருக்கும். ஈவன் சப்பாத்தி கூட இந்த பஜ்ஜி மிளகாய் நல்லாருக்கும். ஸோ இப்போ புளி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நெல்லிக்காய் அளவு எடுத்துக்கலாம். இத நல்லா 5 நிமிஷம் சுடுதண்ணீல ஊற வச்சுட்டீங்க அப்படின்னா, ஈஸியா அந்த ஜூஸ் எடுத்துடலாம். இப்போ நல்லெண்ணெய் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். அத போட்டுட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, வரமிளகாய். காரத்துக்கு ஏத்த மாரி நீங்க போட்டுக்கலாம். நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா, நம்ம சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். அந்த வெங்காயம் லைட் ப்ரௌனா வரணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். பெருங்காயம் போட்டுக்கலாம். இது சின்ன வெங்காயத்தில பண்ணா மட்டும் தான் நல்லாருக்கும். அப்படி இல்லன்னா, நீங்க பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயத்திலேயே சின்ன வெங்காயம் கூட நீங்க யூஸ் பண்ணலாம். இது நம்ம வெந்தய பொடி போட்டிருக்கோம். வெந்தய பொடி அப்படிங்கிறது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போடலாம். புளிக்குழம்புக்கு வெந்தய பொடி நல்ல ஒரு டேஸ்ட்ட குடுக்கும். நான் வறுத்து அரைச்சு வச்சிருக்கேன் வெந்தய பொடிய. நீங்களும் அப்படிதான் பண்ணணும். வறுக்காம பண்ணீங்க அப்படின்னா நல்லா இருக்காது. இதுக்கப்புறமா பஜ்ஜி மிளகாய போட்டுட்டு அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். அந்த பஜ்ஜி மிளகாயில இருக்க பச்சை வாசனை போயிட்டு லைட்டா ரோஸ்ட் ஆகும். இப்போ மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய் தூள், சாம்பார் தூள், அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூள் இதெல்லாம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். ஸோ இது வறுத்து அரைச்சு பண்றதுக்கு உங்களுக்கு டைம் ஆகும். ஆனா இப்படி பண்ணும்போது டேஸ்ட் அதே மாதிரி இருக்கும். மத்தபடி எதுவுமே மாறாது. இன்ஸ்டன்ட்டா பண்ணிடலாம். மேக்ஸிமமே ஒரு 5 to 10 மினிட்ஸ் தான் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, புளி அதையும் ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா, நல்லா ஓரளவுக்கு சுண்டி வரணும். தேவையான அளவு தண்ணி ஊத்திடுங்க. நாம சாம்பார் பொடி போட்டிருக்கிறதுனால, அதிலேயே கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பெல்லாம் இருக்கும். அதனால இந்த கிரேவி கொஞ்சம் திக் ஆகும். இப்போ வெறும் மிளகாய் தூள்னு சொல்லுவோம். அதாவது சாதாரண மிளகாய் பொடி அதையும் போட்டுக்கலாம். காரத்துக்கு ஏத்த மாரி நீங்க போட்டுக்கங்க. மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம். ஸோ நல்லா குக் ஆகி வந்திருக்கு. இப்போ வெல்லம் போட்டுக்கலாம். வெல்லம் போடுறது எதுக்காக அப்படின்னா, அந்த புளிப்பு சுவைய பேலன்ஸ் பண்றதுக்காக. தேவையில்லைன்னா நீங்க விட்டுறலாம். ஸோ நமக்கு பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆயிடுச்சு. சாதம், இட்லி, தோசை, பொங்கல், இடியாப்பம் எல்லாத்துக்குமே பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகும். ஈவன் உப்மா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டீங்க அப்படின்னா, நீங்க ஃப்ரிட்ஜில வைக்காமயே 2 டேஸ்க்கு நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில வச்சீங்கன்னா ஒரு 5 டேஸ்க்கு நல்லாயிருக்கும். இதே மாரி சிம்பிளான, யூனிக்கான ரெசிபீஸ் வேணும்னா, நீங்க உத்தமி கிச்சன ஃபாலோ பண்ணலாம். கிரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனலும் இருக்கு. அதுலயுமே 2000 ரெசிபீஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம சவுத் இண்டியன் ஃபுட்ஸ்.in அப்படிங்கிற வெப்சைட்டையும் ரன் பண்ணிட்டுருக்கோம். அதுலயுமே 8000 ரெசிபீஸ் இருக்கு.